டிவி கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தி தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்க மத்திய பாஜக அரசு வழி செய்துள்ளதாகவும், அனைத்து பொருட்களின் விலைவாசியும் கடுமையாக உயர்ந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சாயங்காலம் டிவி பார்க்கிற பழக்கம் உண்டு இல்ல? என்ன எதிர்நீச்சலா இல்ல சிங்கப்பெண்ணா? வாங்க, என்ன பாக்குறீங்க? ரெண்டையும் பாக்குறீங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது கேபிள் டிவி விலை 55 ரூபா. இப்ப அதே கேபிள் டிவி விலை 250 ரூபா. ஏன் 250 ரூபா ஆச்சு? மத்தியில் இருக்கிற மோடி என்ன பண்ணாரு? உங்களுக்கு ஒரு சேனல் வேணும்னா அதை மட்டும் வாங்க முடியல, அதுக்கு சேர்த்து 5 சேனலை வாங்க வச்சு உங்களுக்கு 25 சேனல் வாங்க வைக்கிறார். நீங்க சாதாரணமா பாக்குறது ஒரு வீட்டுல, சராசரி வீட்டுல 4-5 சேனலை திருப்பி பாப்பீங்க, வேற சேனல்லாம் நீங்க பாக்குறது இல்ல. ஆனா அந்த 4-5 சேனலை வாங்கணும்னா ஒரு 30 சேனல் 25 சேனல் வாங்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் 250 ரூபாய் விலை. இந்த மாதிரி எல்லா பொருளோட விலையும் கூடி போச்சு. 8 ரூபாய்க்கு வித்த சோப்பு இப்ப 20 ரூபாய்க்கு விக்குது. 1 ரூபாய்க்கு வித்த ஷாம்பு பாக்கெட் 5 ரூபாய்க்கு விக்குது. 200 ரூபாய்க்கு வித்த செருப்பு இப்ப 350 ரூபாய்க்கு விக்குது. 70 ரூபாய்க்கு வித்த தேங்காய்னா 240 ரூபாய்க்கு விக்குது. 300 ரூபாய்க்கு வித்த ஸ்கூல் பேக் 600 ரூபாய்க்கு விக்குது. எந்த விலையில எல்லா விலையும் ஏறி போச்சு. இந்த விலையெல்லாம் குறையணும்னா மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். இந்த அதான் 300 ரூபாய் ஆகி போச்சு. யாரும் உணவா சேர்த்துக்கிறதே இல்ல, சாப்பாட்டுல காரம் உப்பு சப்பு இல்லாம சாப்பிடுறோம். இதெல்லாம் மாறணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வரணும். அந்த ஆட்சி மாற்றம் வரணும்னா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும். அப்புறம் இன்னொரு சின்ன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.